தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்புதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நம்மளுக்கு இந்த கொடுக்கப்பட்ட திருப்பாடல் 86. அந்த திருப்பாடலின் வசனங்கள் தியானிக்கும் பொழுது தாவீது அரசர் அவர் எவ்வாறு சங்கடத்தில் ஆளானார், எவ்வாறு கஷ்டப்பட்டார், எவ்வாறு தன் சொந்த மகனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்பதை இந்த இறை வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டி படமாக காட்டப்படுகிறது. இதை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். முதல் பகுதியில் அவர் தனது துரோகத்தால், தன்னுடைய கஷ்டத்தால் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நம்மளுக்கு அறிவுரையாக எழுதப்படுகிறது. இரண்டாவது பகுதி பார்த்தோம் என்றால், அந்த துரோகத்திலும் கஷ்டத்திலும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர்தான் தாம் கேடையும் கோட்டையுமாக இருக்கிறார். அவர்தான் மன்னிப்பவர் என்பதை இரண்டாவது பகுதியில் நாம் பார்ப்போம். மூன்றாவது பகுதியில் பார்த்தோம் என்றால், தாவீது அரசர் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மகனே மகளே திகையாதே கலங்காதே, கடவுள் உண்மையான தெய்வம், அவரை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது என்பதை உறுதியாக மூன்றாவது பகுதியின் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியை பார்த்தோம் என்றால், அவருடைய சொந்த மகன் அப்சலோன் அவர்களால் அவர் துரோகிக்கப்படுகிறார், அவர் நிந்தை செய்யப்படுகிறார், அவமானத்துக்குள் ஆளாகப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் சவுல் என்ற அரசரால் அவர் தாக்கப்படுகிறார், அவருடைய ராஜ்யமே அழிக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் நம்மளுடைய தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி கூறுகிறார், ஆண்டவரே, நீர்தாமே எம்மை படைத்தவர், நீர்தாமே என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தவர். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன், என்னை கண்மலை போல் காக்கின்ற தேவன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு பாடலாக தன்னுடைய சங்கடத்தில் எழுதப்பட்ட பகுதியாக இது நம்மளுக்கு தெள்ள தெளிவாக இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, அவர் தாமே என் சொத்து என்று ஆண்டவர் தாமே அடைக்கலமாக பாறையாக கொண்டு அவரை மையமாக வைத்து வாழ ஆரம்பித்தார். எனவே அவருக்கு இந்த சங்கடங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் அவருக்கு ஒரு பெரிதாக புண்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு இந்த பிரச்சனை சிறிதாக தெரிந்தது. அதற்கு மேலாக அவருடைய வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நீர்தாம் அந்த பெரியவர், என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சின்னது, ஒரு சொற்பமானது என்பதை அவர் உணர்ந்தார். பிரியமானவர்களே, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள், துரோகங்கள், ஏன் நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, ஏன் நம்மளுடைய குழந்தைகளும் சரி, நம்மளை ஏமாற்றும் பொழுது, நம்மளை அலக்களிக்கும் வைக்கும் அந்த சமயத்திலும் கூட நாம் எவ்வாறு கோபப்படுகிறோம், எவ்வாறு நாம் அவனை எவ்வாறு தாக்க வேண்டும், எவ்வாறு அவனையை அழித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் எடுக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அரசனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் மன்னிப்பது. ஏனென்றால் இறைவன் மன்னிக்கக்கூடியவர். அதேதான் தாவீது அரசர் அது பண்பாக மாற்றிக்கொண்டார். ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே ஆண்டவரே, உம்மை தாமே தயவாக வாழ்கின்ற எங்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே,
நீர் உண்மையானவர், மெய்யானவர், மன்னிக்கக்கூடியவர், எங்களுக்காக எப்பொழுதும் இருப்பவர், எங்களோடு பயணிப்பவர். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நாங்கள் பல வேளையில் பல சமயத்தில் எங்களுடைய சுயநலத்தால் மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கிறோம், மற்றவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையில் எங்களை மன்னியும். நாங்கள் உமது கருவிகள், உமக்கேற்ற பயனுள்ள கருவியாக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்கள் எங்களில் உம்மை காணவும், நாங்கள் உம்மை மற்றவர்கள் பறைசாற்றவும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.